விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நடைபெற்று வரும் நிலையில் அங்குள்ள ஒரு வாக்குச்சாவடியில் ஒரு பெண் கத்தியால் குத்தப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் தேவநாதன். தேவநாதன், வணக்கம். கத்தி குத்து பெற்ற பெண், அந்த பெண் தற்பொழுது அவருடைய நிலை எப்படி இருக்கிறது? எந்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்? கத்தியால் குத்தியவர் யார்? இதனுடைய முழு பின்னணி என்ன? விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியின் இடைத்தேர்தல் காலை முதல் அமைதியான முறையில் நடைபெற்று வரும் நிலையில் தற்போது விக்கிரவாண்டி தொகுதிக்கு உட்பட்ட காணை ஊராட்சி ஒன்றிய பகுதியில் உள்ள டி கோசப்பாளையம் என்ற பகுதியில் உள்ள வாக்குச்சாவடியில் ஒரு பெண் கத்தியால் குத்தப்பட்டிருக்கிறார். கனிமொழி என்ற பெண் தான் அந்த கத்தி குத்து பெற்றவர். என்ன காரணம் என்று இங்குள்ள போலீசார் விசாரித்த போது முதற்கட்டமாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் அதே கிராமத்தை சேர்ந்த ஏழுமலை என்பவருக்கும் இந்த கனிமொழி என்பவருக்கும் கள்ளக்காதல் இருந்துள்ளது. இந்த நிலையில் கடந்த சில மாதங்களாக கனிமொழி ஏழுமலையை விட்டு பிரிந்து சென்று விட்டார். இன்று வாக்குப்பதிவு செய்வதற்காக, தன்னுடைய வாக்கினை பதிவு செய்வதற்காக கனிமொழி இந்த கொசப்பாளையத்தில் உள்ள வாக்குச்சாவடி மையத்திற்கு வந்துள்ளார். இதனை அறிந்து அங்கு வந்த ஏழுமலை கனிமொழியை கத்தியால் குத்தியுள்ளார். உடனடியாக அங்கு இருந்தவர்கள் அதனை தடுத்ததால் லேசான கத்தி குத்துடன் அவர் உயிர் தப்பித்த நிலையில் தற்பொழுது அவர் முண்டியம்பாக்கம் அரசு கல்லூரி மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றுள்ளார்கள். உடனடியாக அந்த ஏழுமலையை அங்கிருந்தவர்கள் பிடித்து காவல்துறையினரிடம் ஒப்படைத்த நிலையில தற்பொழுது காவல்துறையினர் ஏழுமலையிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கள்ளக்காதல் விவகாரம் பூதாகரமாகி அது தற்போது வாக்குச்சாவடியில் வந்து கத்தி குத்தில் முடிந்திருப்பது இப்பகுதியில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த கத்திக்குத்து சம்பவம் நடைபெற்ற வாக்குச்சாவடியில் தற்பொழுது வாக்குப்பதிவு இதனால தடைப்பட்டிருக்கா? அது பத்தின தகவல் என்ன? கத்திக்குத்து சம்பவம் நடைபெற்றவுடன் அங்கிருந்தவர்கள் உடனடியாக வாக்குச்சாவடியில் இருந்து ஓட துவங்கினார்கள். சிறிது நேரத்தில் இந்த சம்பவம் ஓய்ந்த பிறகு தற்போது மீண்டும் அமைதியான முறையில் வாக்குப்பதிவு துவங்கி நடைபெற்று வருகிறது. 10 நிமிடங்கள் இந்த வாக்குப்பதிவு நிறுத்தி வைக்கப்பட்ட நிலையில் தற்போது மீண்டும் வாக்குப்பதிவு தொடர்ந்து அமைதியான முறையில் நடைபெற்று வருகிறது. நன்றி தேவநாதன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நடைபெற்று வரும் நிலையில் அங்குள்ள வாக்குச்சாவடியில் ஒரு பெண் கத்தியால் குத்தப்பட்டிருக்கிறார். கத்தியால் குத்தியவர் கைதும் செய்யப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான விரிவான தகவல்களை எமது செய்தியாளர் தேவநாதன் வழங்க நாம் கேட்டோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.